ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாநகராட்சி துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சியில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணதுலேருந்து எனி டிகிரி படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி ஜாப் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஜாப் கேட்டகரி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 60,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தவித எக்ஸாமினேஷனும் கிடையாது, எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்லேயே வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுக்கப்புறம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இது ரெண்டுமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு 2 லிங்குமே வந்து இருக்கும். இது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக உள்ளே போய்க்கோங்க. அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்போட நேம் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட பேர் வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் தமிழ் எழுதுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா டாக்குமெண்ட்டுமே எல்லா காலமுமே நீங்கள் தமிழ்லேயே எழுதிக்கோங்க. இல்லை இப்போ நான் இங்கிலீஷில் தான் எழுத போனேன் அப்படின்னா ஸோ எல்லாமே இங்கிலீஷ்லேயே எழுதிக்கோங்க. ஸோ தமிழ் இங்கிலீஷ் சொல்லி மாற்றி எழுதாதீங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஹஸ்பண்ட், அதாவது மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களோட அப்பாவோட பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட்டு மந்த்து இயர் இருக்க மாதிரி உங்களோட பிறந்த தேதியை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன ஏஜோ அந்த ஏஜை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட கல்வி தகுதியை வந்து போட்டுட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டாக்குமெண்டேஷன் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 10th முடிச்சதுக்கான டிசி இல்லைனா வேறு ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டாக்குமெண்டேஷனை நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்பும்போது இதற்கூடியே சேர்த்து வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் டிகிரி டிப்ளமா வேறு எதுவும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ % மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் எவ்வளவு அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட வீட்டோட முகவரி வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து எழுதணும். அதாவது இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சொந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வீட்டோட வந்து அட்ரஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்டோட நம்பர், உங்களோட தெருவோட பெயர், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க, எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அதே மாதிரி இந்த அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா இது ரெண்டையும் வந்து இதில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் கொடுத்துக்கோங்க. இல்லை ப்ரோ நான் வந்து டெம்பரவரியாக ஒரு அட்ரஸில் இருக்கேன், பெர்மனெண்ட்டாக ஒரு அட்ரஸில் இருக்கேன் அப்படின்னா ஸோ இது ரெண்டையுமே அதற்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டோட நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களோட இமெயில் ஐடி. நீங்கள் கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா எதுலையாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கோவிட் டைமில் வந்து நீங்கள் சமூக சேவை மாதிரி ஹெல்ப் பண்ணிங்களான்னு கேட்பாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத டிக் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கான சான்றிதழ்கள் கொடுத்துருப்பாங்கல்ல அதை நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் அப்படி அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை மாதங்கள் அப்படின்றத இந்த பாக்ஸில் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து 3ஆம் பாலினத்தோர் இல்லை மாற்றுத்திறனாளி இல்லைனா வந்து கணவரால் கைவிடப்பட்டோர் இல்லைனா ஆதரவற்ற விதவைகள் அப்படி யாராவது இருந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க இந்த கேட்டகரிக்குள்ள வந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. அப்படி இல்லைனா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வர்றீங்களோ அதோட டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஹெல்த் கேர் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சுகாதார மையத்தில் வந்து உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்றத வந்து இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட இடம், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய தேதி, இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம எந்த அட்ரஸுக்கு அனுப்பலாம், என்ன மாதிரி ஜாப் கேட்டகரி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம்.
டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 60,000 வரைக்கும் மந்த்லி சேலரி. ஸோ உங்களுக்கு 40 வயதுக்கு உள்ளே வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 18,000 ரூபா சேலரி. இதற்கு நீங்கள் 50 வயதுக்கு உள்ளே இருக்கணும். நீங்கள் டிப்ளமோ இல்லை வேறு எதுவும் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நர்சிங் இல்லை பிஎஸ்சி ரிலேட்டடாக பிஎஸ்சி நர்சிங் ஜிஎன்எம் அது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்பஸ், அதாவது மல்டி பர்பஸ் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா மந்த்லி சேலரி. இதற்கு நீங்கள் எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தாலே போதும். இல்லைனா நீங்கள் டிப்ளமோ ரிலேட்டடாக ஏதாவது படிச்சிருக்கீங்க, இல்லை பாட்னி சுவாலஜி ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்க, இல்லை வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இல்லை ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஹெல்த் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது கோர்சஸ் பண்ணியிருந்தால் கூட உங்களால் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு 50 வயதுக்கு உள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு 8,500 ரூபா சேலரி. இதற்கு நீங்கள் வெறும் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு 50 வயதுக்கு உள்ளே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கான எந்தெந்த பிளேஸில் வந்து வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எந்தெந்த பிளேஸ், அதாவது நீங்கள் இருக்க ஊர் இதுக்குள்ளே வருது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாஃப் நர்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இதில் உங்களோட ஊர் இல்லை உங்களோட இங்கே இருக்க உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கே உங்களால் செப்பரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கும் அதே மாதிரி தான், அதே மாதிரி சப்போர்ட் ஸ்டாஃபுக்கும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய எந்த பிளேஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த அட்ரஸுக்கு போஸ்ட் மூலமாக அனுப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்டேஷனில் 3rd பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 3rd பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இருக்கு இல்லையா, த ஆஃபீஸர் ஆஃப் த மெம்பர் செக்ரட்டரி CCUHM சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் 3rd ஃப்ளோர் அம்மா மாளிகை கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ரிப்பன் பில்டிங் சென்னை 3 அப்படின்னு சொல்லி இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இதை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஒர்க்கிங் டேஸ், அதாவது திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்குள்ளே காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணிக்கு முன்னதாக நீங்கள் எப்போ நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. அவங்களோட டீட்டெயில் கேட்டுட்டு கூட உங்களால் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 6/9/2024 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன். ஸோ டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, SSLC அதாவது 10th 12th சர்டிஃபிகேட் லேட்டர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு, நெக்ஸ்ட் நீங்கள் நர்சிங் இல்லை பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி, பஞ்சாயத்து கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, உங்களோட இருப்பிடச் சான்றிதழ், இந்த மாதிரி ஜெராக்ஸ் காப்பிலாம் சில இது கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு அனுப்புனீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு உங்களோட இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அதற்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.